இருக்காங்கன்னா அவங்க வந்து வேட்பாளரா வந்து நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்கன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள அறிவிச்சனால ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது, நல்ல காரியம். இல்ல எல்லாருமே வந்து பணம் இருக்கவங்களும் அப்படி இருக்கிற ஆளுகளுக்கு தான் வந்து வேட்பாளர் பதவி கொடுப்பாங்க. சீமான் வந்து திருநங்கைக்கு கொடுத்துருக்காரு. அது வச்சு தப்பே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன் நினைக்க வேண்டியதான். நாம் தமிழர் கட்சி சீமான் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா? அவர் பேச்சு சிறப்பாக இருக்கு. திமுக கூட இவ்வளவு பெரிய கட்சி 70 பேர் இருக்கு, அதிமுக இருக்குது, அவங்க கூட இந்த முடிவு எடுக்கல. ஆனா சீமான் எடுத்திருக்காருன்னா இந்த மாதிரி திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்குறது நல்ல காரியம் தாங்க. இப்ப கூட சொல்றேன், நல்ல காரியம். அது பத்தி அவங்களால அதை ஈடு கொடுக்க முடியல, அவ்வளவுதான் சொல்லுங்க. அவங்களுக்கு வெற்றி பெற்று வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. யாரோட இதுவும் இருந்தா தனிப்பட்ட முறையில் இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கு. தமிழர் கட்சி வந்து வில்லிவாக்கத்துல ஒரு திருநங்கையை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. திருநங்கைய வச்சுக்க நான் நல்லதுதான். அது யாரோட பண்ண நான் கேள்விப்பட்டது. எப்படி பாருங்க, அதிமுக போல பெரிய கட்சிகளே வந்து பணம் இருக்கவங்கள்ட்ட, ஜாதியில பெரிய பேர் இருக்கவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கும். ஆனா சீமான் திருநங்கைக்கு கொடுத்துருக்காருங்க. அது பாராட்டக்கூடியதுதான். வெற்றி பெற்று வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நானா தான் போடுவேன். போடுவேன், கண்டிப்பா போடுவேன். திருநங்கை ஒருத்தவங்களை வந்து வேட்பாளரா நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கலாம்ண்ணா. அவங்களாம் வரதுலாம் ஒரு நல்ல விஷயம் தானே. இது ஒன்றும் எதுன்னு இல்லையே. அவங்களாம் வந்தா நல்லது தானே. அவங்க வந்து இன்னும் நல்லா செஞ்சாங்கன்னா அடுத்தது இன்னும் அடுத்தடுத்து அவங்க இன்க்ரிமெண்ட் போயிட்டே இருக்குமே அவங்களுக்கு. அதை பத்தி கவலை இல்லையா? ஆனா குறிப்பா பெண்களுக்கே இங்க மதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருநங்கைகளும் இந்த மாதிரி மதிப்பாங்களாக்கா? இல்ல அப்படி கிடையாதுண்ணா. பெண்களுக்கு என்னைக்குமே மதிப்பு உண்டு. திருநங்கைக்கு எங்களை விட இன்னும் அவங்களுக்கு தான் அதிகமான மதிப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு வந்தா ஓட்டு போட மாட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருந்து வர்றாங்க. இப்ப குறிப்பா வந்து நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம வந்து என்னதான் பேசினாலும் அவங்க நம்மளோட நம்ம சேர்த்துக்க மாட்டோம். அவங்க ஒரு எம்எல்ஏ வந்தா வில்லிவாக்கம் வந்து எப்படி இருக்குங்க? கண்டிப்பா நல்லா இருக்கும்ண்ணா. ஒரு திருநங்கையை வேட்பாளரா நிறுத்துறாங்க, கஷ்டப்படுற ஒரு திருநங்கைய, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களாமா? கொடுக்கலாமே, தாராளமா. அவங்களுக்கு தான் இப்ப முதல் இடமா இருக்க. ஆனா அவங்களும் நம்மள மாதிரி தானே. அவங்கள ஒரு இதுவா ஒதுக்க கூடாது. ஆனா எல்லாரும் ஒதுக்கி பாக்குறாங்க. அப்படி ஒதுக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நம்மள மாதிரி ஒருத்தர் தான். அவங்க இப்ப நிறைய முதல் இடம் கொடுக்குறாங்களே. ஏன்னா எந்த கட்சியுமே நிறுத்தல, சீமான் கட்சி மட்டும் அவங்கள வேட்பாளரா நிறுத்துது. அது தப்பு, அது தப்பு. இப்ப ஸ்டாலின் ஐயாவே வந்து அவங்களுக்கு வந்து முதலிடம் கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் எல்லாமே சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி நாங்கெல்லாம் அப்படி எல்லாம் வெறுத்து வெளியில போசலோட பின்னாடி வருவாங்க, காசு கேட்பாங்க, ட்ரெயின்ல போவோம், அவங்க தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, கையில கடிச்சதை கொடுப்போம். அவங்க ஒரு எம்எல்ஏ வந்தா எப்படி இருக்குமா? அவங்க எம்எல்ஏ வந்தா நல்ல அவங்களும் உள்ள ஆளுங்களுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் கட்டி வைப்பாங்க. நீங்க சொல்லுங்கம்மா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்கும். நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு திருநங்கையை வேட்பாளரா நிறுத்துது. எப்படி பாக்குறீங்கன்னா? புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து வேட்பாளரா அறிவிக்கிறாங்க. நல்லதுதான், வர்றவங்க நல்லது செஞ்சா நல்லது. இல்ல ஆனா மக்கள் மத்தியில நீங்க நம்மளே சாதாரணமா அவங்க எல்லாம் சேர்த்துக்கிறது கிடையாது, கூட சும்மா கூட. ஆனா ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏ வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி பாக்குறீங்கன்னா? நல்ல விஷயமா போ. இது திமுக அதிமுக கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, சீமான் பண்றாருங்களே. தாராளமா பண்ணலாம், தப்பு கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே. ஆனா நம்ம மனுஷன் அவங்கள மதிக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நான் மதிக்கிறேன். யார் மதிக்கிறாங்க மதிக்கிறேன், நான் மதிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தா நல்லதுதான். ஆனா நல்லதா ஜனங்களுக்கு நல்லது செஞ்சா பரவாயில்ல. இல்ல அவங்க நல்லது செய்யறன்னு வர்றாங்க, நம்ம எல்லாம் வந்து சொல்லும் போது அப்படிதான் சொல்றாங்க. அப்புறம் எதுவும் செய்யுது இல்ல. அதுதானே ஜனங்க ஓசிக்க வேண்டியதா இருக்குது. யாரு வந்தாலும் அவங்க தேவைக்கு ஜெயிக்கிறாங்க, அவங்க இதான் பாக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான்கா ₹1 காசு கொடுக்க மாட்டாங்க. இலவசம், இலவசம், மருத்துவம் இலவசம், தவிர எந்த காசும் கொடுக்க மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணணும்னு எலெக்ஷன்ல நிக்காங்க. சீமாவா புது கட்சியா? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர். சரி, நல்லாதான் நடக்கும். நல்லது நடந்தா சரிதான் எங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கொடுங்க, நானும் கொடுக்குறேன், ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். சரி, ரொம்ப நன்றி. திருநங்கை வந்து திருநங்கை இருக்காங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க வேட்பாளர் எம்எல்ஏ ஆகிறது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன, யார் வந்தாலும் சரி, ஜனங்களுக்கு நல்லது செஞ்சா அது ஓகே. நல்லது செய்யணும்னா வரலாம். இந்த மாதிரி அதை செய்யற இதை செய்யற ஏமாத்தி ஓட்டு வாங்கினா யாரும் இது பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றீங்களா, நம்பி நாங்க போடுறோம். அதே அவங்கள நல்லபடியா ஜெயிச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். நன்றி.